ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி போஹா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. ஸோ போஹா அப்படின்னா அவுல் நம்ம தமிழில். அதை ஒரு திக் போஹா அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப தின்னான போஹா அப்படின்னா ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுக்கும் போதே அது போதுமான அளவு தான். எந்த திக் போஹா, ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டேன். அதை சோக் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வீடியோவில் இருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக வாட்டர் இல்லாமல் புழிஞ்சு எடுத்துருங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். நான் எல்லா டைமும் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, தாளிச்சிட்டு அடுப்பில் இருக்கும் போது இந்த வேலையை பார்ப்பேன். ஸோ அந்த டைமில் கரெக்டாக எப்பவுமே வராது. ஸோ முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும், ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி இருந்தால் போதும். ஸோ பேனில் ஆயில், இஞ்சி, ஜீரா, கடுகு, சன்னா தால், வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். சன்னா தாலும் வேர்க்கடலையும் நம்மளுக்கு அந்த ஆயிலில் ஃப்ரை ஆனதுலேயே நம்மளுக்கு அது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை இது 3த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஆனியன் ஒரு பிங்கிஷ் கலர் இல்லைனா நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள், உப்பு இது 2த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு, நிறைய பேருக்கு அளவு தெரியும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு தெரியும், ஸோ நான் அப்படியே போட்டுட்டேன். பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன் எப்போ ஆட் பண்ணணுன்ட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சால்ட்டு, மஞ்சள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ போஹா போடும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகும் போது எல்லாத்துக்குமே உப்பு கரெக்டாக டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். நம்ம சைடாக எடுத்து வச்சுருந்த போஹாவை இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போது. ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த மஞ்சள், சால்ட் 2மே மிக்ஸ் ஆகுறதுல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ போஹா எங்கேயுமே ஒயிட்டாக இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். சால்ட் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த நேரத்தில் ஆட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஒயிட்டிஷாக எங்கேயுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவரும் இருக்கும். எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி தான் செம்ம ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆனில் இருக்கும் போது ஏன் லெமன் ஸ்குவீஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கசப்பான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுவே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லெமன் ஸ்குவீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கசப்பு டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த ஃப்ளேவர் தெரியும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது டிஷ் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி போடுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு. சின்ன குழந்தைங்களுக்குமே இது above 3 years இருக்கவங்க எல்லாருக்குமே இது சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட் அண்ட் ஹெல்தி ஃபுட். என்னைக்காச்சும் ஃபாஸ்ட்டாக டிஃபன் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் முடிகிற ஒரு ஃபுட் தான் இது. ஸோ சர்வ் இட். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.